வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இந்த தொடரில் ரோல் மாடல்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கிறிஸ்டோபர் கொலம்பஸ். இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் பற்றி நம்முடன் உரையாட 3 மாணவிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஒரு அறிமுகம். குட் ஈவினிங் சார், என் பேர் அஸ்வதி. குட் ஈவினிங் சார், என் பேர் இந்துஜா, நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். குட் ஈவினிங் சார், என் பேர் அரிஷா கான், நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அந்த பெயரை கேட்டவுடன் என்ன தோன்றுகிறது? உலகையே திரும்பி பார்க்க வைத்த அமெரிக்காவுக்கு சீ ரூட்டை கண்டுபிடிச்சவர் சார். அமெரிக்கா இன்று கிட்டத்தட்ட எல்லா துறைகளிலும் வெற்றி கொடி நாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டுக்கான கடல் வழியை கண்டுபிடித்தவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். இதற்காக அவர் மேற்கொண்ட சாகச பயணங்கள் ஒரு சினிமா த்ரில்லரை விட உண்மையிலே எக்ஸைட்டிங். பல சேலஞ்சிங், அதே நேரத்தில் உயிர் பயம் கொண்ட பல சோதனைகளை தாண்டி அதை சாதிச்சிருக்கிறாரு. ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக இன்றை பார்க்கலாம். சார், கிறிஸ்டோபர் கொலம்பஸோட சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருந்தது சார்? கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இத்தாலி நாட்டில் 1451ஆம் ஆண்டில் பிறந்தார். ஒரு ஏழை குடும்பம். ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு பயணங்கள் மீது ஒரு ஆர்வம். அதனால் பள்ளிப்படிப்பில் பெரிய ஆர்வம் காட்டவில்லை. ஒரு 13-14 வயசுலாம் அவர் கப்பல் கம்பெனியில் போய் சேர்ந்துட்டார். கப்பல் கம்பெனி வேலை என்பதே ஒரு டேஞ்சரஸ் ஜாப். அது உறவினர்கள்லாம் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அவருடைய 16வது வயதில் ஒரு கப்பல் பயணம் போகிறாரு. புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போன நிலையிலே கடல் கொள்ளையர்கள் சூழ்ந்து அந்த கப்பலில் இருந்தவரெல்லாம் கடலில் தூக்கி போட்டு கப்பலுக்கு தீ வச்சிட்டாங்க. அதிலிருந்து தப்பி பிழைத்து ஒரு மரத்துண்டை பிடித்து நீந்தி வந்து கரை சேர்ந்தவர் கொலம்பஸ். உடனே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தயவு செய்து இந்த கம்பெனியை விட்டு நின்றுன்றாங்க. பட் அவர் என்னுடைய பேஷன் கப்பல் பயணங்கள் தான், இதுதான் வாழ்க்கைன்னு டிக்ளேர் பண்ணிடுறார். ஸோ தொடர்ந்து நீண்ட கப்பல் பயணங்களுக்கான ஒரு ஆசையும் அதற்கான முயற்சியும் அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா அந்த காலகட்டம் முக்கியமானது. அதாவது இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இறங்கியதே 1608. அதுக்கு கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கொலம்பஸ் பிறந்துட்டாரு. அப்போ நாடுகளை தேடும் வேட்கை, பல நாடுகளை அடிமைப்படுத்தும் ஒரு ஆர்வம், அங்கே உள்ள செல்வங்களை அள்ளி கொண்டு வரும் ஒரு ஆர்வம் அப்படிங்கிறதெல்லாம் மிக அதிகமாக ஐரோப்பிய நாடுகளில் இருக்குது. அந்த காலகட்டத்தில் தான் கொலம்பஸுக்கு இதுதான் துறை, இதுதான் ஜாப் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. ஸோ அவருடைய பயண வேட்கையோடு அந்த இளமை பருவம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. கொலம்பஸ் முதல்ல இந்தியாவுக்கு வரதா பிளான் பண்ணியிருந்தாங்களே, உண்மையா சார்? உண்மைதான். அதாவது அந்த காலகட்டத்தில் இந்தியா என்பது ஒரு செல்வ வளமிக்க நாடு என்ற கருத்து ஐரோப்பாவில் இருக்குது. அதனால் இந்தியாவை கண்டுபிடிக்கணும், அங்கே உள்ள செல்வ வளங்களை கொண்டு வரணுங்கிற ஒரு வேட்கை அங்கே உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் இருக்குது. அதனால் கொலம்பஸ்க்குமே இந்தியாவுக்கு போகணும், இந்தியாவில் உள்ள வளங்களை கொண்டு வரணுன்ற எண்ணம். இன்னொன்று, அந்த பர்டிகுலர் காலகட்டத்தில் இந்த மத்திய தரைக்கடல் வழியாக வரக்கூடிய சீ ரூட்டில் சில சிக்கல்கள், சில பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஏன்னா அந்த வழிகள் அடைபடுறதுனால இன்னொரு ரூட் அப்படின்னா மேற்கு ஐரோப்பியிலேருந்து மேற்கு நோக்கி புறப்பட்டு ஜப்பான் வழியாக இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிற அவங்க திட்டம். அப்போது அந்த வழியில் அமெரிக்கான்னு ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்குது, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா அப்படிங்கிற நாலேஜ் கூட அங்கே உள்ள மக்களுக்கு இல்லை. அதுதான் அந்த காலகட்டம். ஆனால் மேற்கு நோக்கி பயணப்பட்டு இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொலம்பஸும் அந்த ஆர்வத்தில் தான் இருக்கிறார். இந்தியாவுக்கு போகிற திட்டம் தான் அவருடைய திட்டம். அதுக்காக தான் ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்கி அதை தன்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. பொதுவாகவே கடல் பயணம் அப்படின்னா நிறைய செலவு மிக்கதா இருக்குமே சார். அது கொலம்பஸ் எப்படி அதுக்கு திட்டமிட்டாரு சார்? அது அந்த காலகட்டம் கப்பல் பயணம் அப்படிங்கிறதே வெரி டேஞ்சரஸ். ஒன்று, பெரிய புயல்கள் வரும், அதை தாக்குப்பிடிச்சு, அந்த பாய்மர கப்பல்கள் தான் அதை தாக்குப்பிடிச்சு போகணும். அடுத்தது கடல் கொள்ளையர்கள். ஏன்னா எதெல்லாம் கொஞ்சம் வசதியான ஷிப் நினைக்கிறாங்களோ கட்டாயம் இடைமறித்து தாக்குவார்கள், கொள்ளையடிப்பார்கள். ஸோ இந்த அச்சுறுத்தல்களுக்கு இடையில போகணும்னு சொன்னால் ஒரு பெரிய கவர்மெண்ட் சப்போர்ட்டோட தான் போக முடியும். அதனால தான்
கொலம்பஸ் வந்து அப்படி ஒரு திட்டத்தை தயாரிக்கிறார். ஒரு பெரிய படையோடு போகிற மாதிரி, குறைந்தது 3 கப்பல்களோட ஒரு 100 சப்போர்ட்டர்ஸோட போகணுங்கிறது தான் அவருடைய திட்டம். அப்படி ஒரு திட்டத்தை உருவாக்கி ஒவ்வொரு அரசாக போய் கேட்குறார். முதல்ல போர்ச்சுகீசிய அரசர்கிட்ட போய் கேட்குறாரு, ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கிறேன், இந்தியாவுக்கு போகிறேன், பெரிய செல்வ வளங்களோடு திரும்பி வருவேன், பட் எனக்கு வந்து இந்த மாதிரி சப்போர்ட் கொடுங்க, குறைஞ்சது ஒரு 3-4 கப்பல் கொடுங்க, ஒரு 100 சப்போர்ட்டர்ஸ் கொடுங்க, நான் வந்து வளங்களை கொண்டு வந்து உங்களுக்கு தரேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் பேசுகிறாரு. அவர் இந்த ரிஸ்க்லாம் எடுக்க தயாரில்லை, துரத்தி விட்டுறாரு. சரி, ஒரு 2 வருஷம் பொறுத்து மீண்டும் ஒரு முறை போர்ச்சுகீஸ் அரசரை போய் பார்க்குறாரு. அப்போவும் அதே பதில் தான், இந்த வேலையெல்லாம் நமக்கு வேண்டாம், நீ ஓடிடு அப்படின்னு சொல்லி துரத்திடுறாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் ஸ்பெயின் அரசி இசபெல்லா அப்படிங்கிறவங்கள போய் பார்க்குறாரு. அவங்களும் மந்திரிகள்கிட்ட கேட்குறாங்க. மந்திரிகள் இது வேஸ்ட்டு, இவர் வந்து ஏமாத்துக்காரன்னு சொல்லி துரத்திடுறாங்க. அப்புறம் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு. ஸ்பெயின் அரசியை என்ன சொன்னால் கன்வின்ஸ் ஆவாங்க அப்படின்னு சொன்னால், போர்ச்சுகீசிய அரசரை விட நீங்கள் வந்து பெரிய பணக்காரர் ஆயிடலாம், அந்த அளவுக்கு நான் செல்வ வளங்கள் கொண்டு வரேன்னு சொல்லி போய் பேசுகிறாரு. இந்த வாட்டி அவங்க கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. கன்வின்ஸ் ஆகி 3 கப்பல் கொடுக்குறாங்க, ஒரு 90 அல்லது 100 பேரை கூட அனுப்புகிறாங்க. ஸோ கொலம்பஸ் வந்து ஒரு சேலஞ்சிங் ட்ராவல் தொடங்குறாரு. அவங்களோட பிரம்மாண்ட கடல் பயணம் எப்படி தொடங்குது சார்? நான் சொன்ன மாதிரி 3 கப்பல்கள், 100 பேர் கொண்ட ஒரு படை இதோட புறப்படுறாரு. பட்டு வெரி வெரி சேலஞ்சிங் தான். புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போகும்போதே 3 கப்பலில் ஒரு கப்பலில் அந்த சுங்கான் உடஞ்சி விழுந்துருது, வெரி டேஞ்சரஸ். அப்புறம் அது ஒரு பக்கத்து தீவுக்கு கொண்டு போய் அதை ரிப்பேர் பண்ணி புறப்படுறாங்க. போகும்போது இந்த மாதிரி கொலம்பஸ் டீம் வருதுங்கிற தகவல் அந்த ஏரியா ஃபுல்லாக பரவிடுது. அதனால் கடல் கொள்ளையர்கள் இவங்களை தேடிட்டு வர்றாங்க. கொலம்பஸுக்கு கொஞ்சம் அந்த சீ ரூட் நாலெட்ஜெலாம் அதிகங்கிறதுனால ஒரு ரூட்டை மாற்றி கொண்டு போயிட்டுருக்குறாங்க. ஏன்னா போகிறாங்க. உண்மையிலே இது ஒரு லாங் ட்ராவல். கொலம்பஸ் என்ன சொன்னார்னா 15 டேஸில் நம்ம இந்தியாவுக்கு போயிடலாங்கிறாரு. ஏன்னா 15 டேஸ்ங்கிறது 20 டேஸ் ஆச்சு, 25 டேஸ் ஆச்சு, எல்லாம் ரெஸ்ட்லெஸ் ஆகிறாங்க. ஏன்னா கொண்டு போன தண்ணி, உணவு எல்லாம் காலியாகிரும் போல் இருக்குது. எல்லா பயணிகளும் இவர் மேலே கோபத்தை திரும்புகிறாங்க. ஏன்னா பொய் சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன், ஏன்னா கரை தட்டுப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவரை அடிச்சே கொண்டுருவாங்கங்கிற நிலைமை. அவ்வளோ டேஞ்சரஸாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் புயல் காற்று கப்பல்களை சுழட்டி அடிக்குது. உயிரோட திரும்புவோமா என்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது. பட்டு ஃபார்ச்சுனேட்லி 29th டே கொஞ்சம் பறவைகள்லாம் கூட்டமாக வருது. ஏதோ பக்கத்தில் நாடு இருக்குது அப்படிங்கிற ஒரு சைன் கிடச்ச உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் நிம்மதி. அடுத்த ஓரிரு நாட்களில் பஹாமஸ் தீவுக்கு போகிறாங்க. தென் அமெரிக்காவுக்கும் வட அமெரிக்காவுக்கும் இடையில உள்ள பஹாமஸ் தீவுக்கு போகிறாங்க. அவங்க பெரும்பாலும் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்தியாவுக்கு வந்துட்டோன்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அங்கே உள்ள தீவுவாசிகள் முதல்ல எதிர்க்கிறாங்க, அப்புறம் இவங்க மிரட்டி பண்ணிய வைக்கிறாங்க. அதில் கொஞ்சம் அவங்ககிட்ட இருந்து பல்வேறு நகை எல்லாத்தையும் வாங்கிட்டு, ஏன்னா அங்கே சிலர் உட்கார வச்சுட்டு மீண்டும் திரும்பி வராங்க. ஏன்னா கொலம்பஸோட டீம் திரும்பி வருது. திரும்பி வரும்போதும் மிகப்பெரிய புயல், பெரும் போராட்டத்துக்கு இடையில் ஆல்மோஸ்ட் உயிர் பிழைச்சதே அபூர்வங்கிற அளவுக்கு வராங்க. அதுவும் போர்ச்சுகல் கிட்ட வரும்போது இந்த கப்பல் மாதிரி வந்த ஒரு 2-3 கப்பல் துண்டாகி போயிடுது, அந்த அளவுக்கு பெரிய புயல். ஆனால் இவங்க தப்பிச்சு பிழைச்சி அப்படியே போர்ச்சுகலுக்கு வந்துட்டாங்க. போர்ச்சுகல் மன்னர் இவங்களெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறாரு. அப்போது கொலம்பஸ் போய் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி சில பார்கெயின் பண்ணி மீண்டு வந்து ஸ்பெயினுக்கு வராங்க. ஸ்பெயினுக்கு வந்து சேர்றாங்க. ஸ்பெயினில் மிகப்பெரிய வரவேற்பு, முரசு கொட்டி வரவேற்கிறாங்க. ஒரு பெரிய சாதனையாளராக அவரை ட்ரீட் பண்ணி வரவேற்கிறாங்க. அரசியும் மிகுந்த திருப்தி. அவங்க கொண்டு வந்த பொருட்களில் ஒரு பகுதி அவருக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பிடிச்ச நாடுகளை நீங்களே வந்து தொடர்ந்து ஆளலாம்ங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஸோ இட் வாஸ் வெரி மச் ஹாப்பி. பட் அவர் வந்து அந்த பயணத்தை முடிவாக கருதவில்லை. சரியா? இந்த முதல் பயணத்தோட வெற்றிக்கு அடுத்தபடியா வேற ஏதாவது பயணத்தை மேற்கொண்டாரா சார்? ஆமாம், நிச்சயமா. அதாவது ஒரு பெரிய சக்ஸஸ் பார்த்துட்டாரு அவ்வளோ சேலஞ்சஸ் தாண்டி. அதனால அடுத்தடுத்த பயணங்கள் இன்னும் 2 முறை அதே டைரக்ஷன்ல போறாரு. வேற சில தீவுகளுக்கு போறாரு.
ஏன்னா ஏற்கனவே பகாமஸ் போயிருந்தாரு, இந்த வாட்டி கியூபா போன்ற நாடுகளுக்கு போகிறாரு. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்தியாவை பார்த்துட்டோம், சீனாவை பார்த்துட்டோம்னு நினச்சிட்டு திரும்பி வராங்க. ஏன்னா உண்மையில் அது வந்து தென் அமெரிக்கா அல்லது வட அமெரிக்கா அல்லது அதுக்கு இடையில உள்ள சில தீவுகள் இங்கே தான் போயிட்டு வராங்க. ஸோ அடுத்த 2 முறையுமே வேறு சில செல்வ வளங்களோடு திரும்பி வராங்க. மீண்டும் மீண்டும் நல்ல வரவேற்பு. அதே வேளையில் வருகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள சில சண்டைகள், பங்கு பிரிக்கிறதுல சண்டைகள். ஏன்னா இது வந்து சில நீதிமன்ற வழக்குகளாக மாறி ஒரு கேஸ் வந்து இவருக்கு எதிராக மாறி இவரை அரெஸ்ட் பண்ணிடுறான். கொலம்பஸ் வந்து இவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டு வந்தவர் என்னை கைவிலங்கு போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு வேதனையான சூழல். ஏன்னா அப்போது அவரே ஒரு நீதிபதிக்கு கடிதம் எழுதுகிறார், ஸ்பெயின் நாட்டுக்காக நான் இவ்வளோ தியாகங்கள் பண்ணி இவ்வளோ வெற்றிகரமாக போயிட்டு வந்திருக்கிறேன், என்னை போய் இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லி. பட் ஒரு சில மாதங்கள் கழித்து விடுவிக்கப்படுகிறார். ஏன்னா விடுவிக்கப்பட்டாலும் அவரால் மீண்டும் சும்மா இருக்க முடியல. 4th ட்ராவல் அதே டைரக்ஷனில் போயிட்டு வராரு. இந்த வாட்டி அதை விட பெரிய சேலஞ்சஸ். சொல்லப்போனால் கப்பல் திரும்பி வரும்போது அவரே குறிப்பு எழுதியிருக்கிறார். அதாவது வானம் வந்து மொத்தமாக கடல் மீது அவ்வளோ பெரிய தண்ணி கொட்டுது. ஏன்னா எல்லாருமே எங்கள் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினச்சோம். பெரும் புயல், பெரும் மழை, அவ்வளவு கடினமான ஒரு சூழல்ல இருந்தும் ஏதோ ஒரு வெடிவு பிறந்து தப்பிச்சு வந்தோம்னு சொல்லி எழுதியிருக்கிறார். ஸோ இவ்வளோ சேலஞ்சஸ் ஆனாலும் சேலஞ்சஸ் வந்து எப்போவுமே ஒரு ரிஸ்க் எடுக்கிறது ஒரு ரஸ்க் எடுக்கிற மாதிரி அவர் வந்து பாசிட்டிவாக எடுத்துட்டு 4th டைமும் வெற்றிகரமாக திரும்பி வந்துட்டார். சரியா? இப்படிப்பட்ட ஒரு கிரேட் கொலம்பஸ் அவரோட வாழ்க்கையிலேருந்து எங்களை போன்ற மாணவர்கள் கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னது சார்? ஒரே விஷயம்தான், விடாமுயற்சி. ஏன்னா தன்னோட இலக்கை முடிவு பண்ணிட்டாரு. எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ்னாலும், உயிருக்கே அச்சுறுத்தல் வந்தாலும் ஜெயிச்சு காட்டுன்ற ஒரு வேகம், வெறி, அதே நேரத்தில் ஒரு கடின உழைப்பு. ஏன்னா முடிந்தவரை தன்னை சுற்றி இருப்பவர்களையும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போகிறது, முடிந்தவரை சில தகவல்களை கலெக்ட் பண்ணி ஒரு சயின்டிஃபிக்கான பாதைகளை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் அவருடைய ப்ளஸ். இந்த ப்ளஸ் காரணமாகத்தான் என்ன நடந்துச்சுன்னா, கொலம்பஸ் அமெரிக்கா போயிட்டு வந்துட்டான்னு ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிச்சு. அவர் போனது அமெரிக்கான்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா யூரோப் முழுக்க அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய ஒரு வேட்கை வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் பல நாடுகளிலிருந்து அமெரிக்க பயணங்கள் மீண்டும் மீண்டும் நடந்து, அப்புறம் அமெரிக்க குடியேற்றங்கள் அதிகமாகி அமெரிக்காவே பெரும்பாலும் ஐரோப்பியர்களுடைய இடமா மாறி அங்கே உள்ள செவிந்தியர்களும் அங்கே உள்ள உண்மையான ஆதிவாசிகளும் துரத்தப்பட்டு இங்கேருந்து போனவங்களுடைய நாடாக அது மாறி இன்றைக்கு அது எவ்வளவோ மாற்றங்களோடு எவ்வளவோ சாதனைகளோடு முன்னேறி கொண்டிருக்கிறது. பட் அதுக்கான ஆரம்ப விதை போட்டது கொலம்பஸ். ஸோ தன்னுடைய பயண ஆர்வத்தை ஒரு ரைட் டைம் சப்போர்ட்ஸை மொபிலைஸ் பண்ணி அச்சீவ் பண்ணவர் கொலம்பஸ். அதனால் ஒரு விடாமுயற்சி என்ற ஒரே ஒரு அற்புதமான விஷயம் கொலம்பஸ் வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம். கொலம்பஸுடைய சில முக்கியமான மேற்கோள்கள் படி. With a gold, a man can do anything. It even sends soul to paradise. என்னுடைய அர்த்தம் என்ன? அதாவது அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு நம்பிக்கை, அதாவது கோல்டு என்ன, தங்கம் தான் வாழ்க்கை. ஆனால் அதுக்காகத்தான் நம்ம இந்தியாவுக்கு வரணும்னு வச்சாங்க. இந்தியாவில் தங்கம் அதிகம்னு சொல்லி. ஸோ தங்கம் இருந்தால் ஒரு மனுஷன் என்ன வேணாலும் பண்ணலாம், சொர்க்கத்துக்கு கூட போகலாம் அப்படிங்கிறத அவர் சொல்றார். I wanted to be a navigator and to accomplish great things. என்னுடைய ஆர்வம், என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு எல்லாமே நீண்ட கப்பல் பயணங்கள், புதிய நாடுகளை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. You can never cross the ocean until you have the courage to lose sight of the shore. நீ கரையை விட்டு போகிற துணிச்சல் உனக்கு இருந்தால் மட்டும்தான் உன்னால் கப்பல் பயணம் மேற்கொள்ளப்படும் முடியும் அப்படிங்கிறது. ஸோ கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஒரு சாகச கடல் பயண வீரர் என்பதோடு இன்று அனைத்து துறைகளிலும் கோலோச்சு கொண்டிருக்கும் அமெரிக்காவை கண்டுபிடித்தவர், அமெரிக்காவை நோக்கி தேடி செல்லும் ஒரு ஆர்வத்தை ஐரோப்பாவில் விதைத்தவர். ஸோ ஒரு மிகச்சிறந்த சாதனை மனிதர் கொலம்பஸ். எவ்வளவு பெரிய சவால்களையும் எதிர்கொண்டு வெற்றி அடைய முடியும் என்று
நிரூபித்தவர். ஸோ தடைகளை தாண்டி ஜெயிக்கும் வேட்கையை கொலம்பஸிடமிருந்து கற்றுக்கொள்வோம். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.